ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு வேறு ஒரு பேக்ரவுண்டை எப்படி பக்காவாக செட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. பிக்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். பிக்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணக்கூடிய இமேஜை வந்து இப்போ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பர்சன் இருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்ததுமே இந்த மாதிரி ரெட் கலராக உங்கள் ஃபோட்டோ இமேஜ் வந்து ஃபில் ஆகிடும். இப்போ கீழே ப்ரஷ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ரெட் கலராக ஃபில் ஆகாத இடத்துலலாம் வந்து அந்த ப்ரஷ்ஷால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபோட்டோ வந்து செக் பண்ணி நல்லா அதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுறேங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக கட் ஆகி வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எரேசரை வந்து கிளிக் பண்ணிட்டு தேவையில்லாத இடத்துல அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேலே இருக்கிற டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ கட் ஆகிட்டு வெளியே வந்துடும். இந்த இமேஜை வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, மேலே எரேசர் பட்டன் இருக்குது பாருங்கள் டாப்பில், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே இருக்கிற எரேசர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சைஸு ஒப்பாசிட்டி ஆட்னஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை நான் செட் பண்ணுற லெவலில் நீங்கள் செட் பண்ணி வைங்க. சைஸ் 65, ஒப்பாசிட்டி 48, ஹார்ட்னஸ் வந்து ஒரு 26 அந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ கீழே லைட்டாக அந்த ஃபோட்டோ இமேஜை வந்து எரேசர் பண்ணுங்கள். ஓகே, எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற டிக்கு தான் நம்ம திரும்ப கிளிக் பண்ணோம். இப்போ கீழே ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கேலரியில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து எப்படி நம்ம செட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். நம்ம ஃபோட்டோக்கு மேலே இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த மாதிரி செட் பண்ணிட்டுங்க. செட் பண்ணிட்டு இப்போ சைடில் டபுள் லேயர் தெரியுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பின்னாடி போய்டும், நம்ம ஃபோட்டோ மேலே வந்துடும். இப்போ இந்த இமேஜை வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் ஃபோட்டோவில் நான் எப்படி பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுறேன்னு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கீழே வந்து செகண்டாக லேயர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் குறி இந்த மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து போய்டும். நம்ம வேறு ஏதாச்சும் செட் பண்ணுறதுனாலும் வேறு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஹேட் ஃபோட்டோலேயே போய்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து வேறு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண இந்த பேக்ரவுண்டு வந்து மறுபடியும் அதே மாதிரியே ஃபோட்டோவுக்கு மேலே செட் பண்ணிட்டுங்க. செட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பேக்ரவுண்டு வந்து பேக்கில் போய்டும், நம்ம இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ இந்த இமேஜில் வந்து சைடில் எக்ஸ்ட்ராவாக வருது பாருங்கள், அது வந்து நம்ம எரேசரை கிளிக் பண்ணி அழிச்சிடலாம். மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள் எரேசர் பட்டனு, அந்த எரேசர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே இருக்கிற எரேசர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வந்து இப்போ அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் அழிச்சிடலாம். இப்போ ஃபோட்டோ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நீட்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே நிறைய கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து நிறைய எடிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டிக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் இந்த மாதிரி வந்துடும். மேலே ஒரு அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் வந்து இந்த இமேஜ் சேவ் ஆகிடும். இந்த இமேஜை சேவ் பண்ணிட்டு கீழே டூல்ஸ்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் மேலே வந்து கிராப்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து அந்த ஒயிட் கலர்லாம் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டாப்பில் வந்து டிக் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் வந்து இமேஜ் சேவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.